சின்ன மருமக சீரியல்ல அடுத்தது என்ன நடக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க சேது, அப்பச்சி அதுக்கடுத்து எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அப்ப வந்து ராஜாங்கத்திட்ட சொல்றாங்க அப்பச்சி, "எப்பா இந்த தமிழ் வந்து ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. அவ வந்து இப்ப வந்து ஒரு பிள்ளைக்கு 2 பிள்ளைய வயித்துல சுமந்துக்கிட்டு இப்படி இருந்துட்டு ஹோட்டல்ல வேலை பார்த்தா நல்லா இருக்காதுப்பா. தமிழு நம்ம வீட்ல இருக்கக்கூடிய எல்லா உயிரும் காப்பாத்துனது தமிழ் தான். அவ சொன்னது கேட்க மாட்டா. அதனால நீ சொன்னா கேட்பாப்பா" அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க. ஆமா, அத்தை சொல்ற மாரி நீங்க சொன்னா மட்டும் தான் தமிழ் கேட்பா. ஆமாப்பா அப்படின்னு சேதுவும் சொல்றாரு. எப்பா நீங்க என்ன சொன்னாலும் தமிழ் மறுப்பு தெரிவிக்க மாட்டாப்பா. நான் சொன்னா ஏதாவது சொல்லுவாப்பா அப்படின்னு சேதுவும் சொல்றாரு. உடனே இங்க இருக்கக்கூடிய அவங்க அம்மாவும் சொல்றாங்க. ஏங்க நம்ம தமிழ் வந்து நீங்க சொன்னா எல்லா விஷயத்தையும் கேட்பா. நீங்களே சொல்லுங்களேன். சரி நீங்க எல்லாரும் சொல்றதுனால நானே சொல்றேன் அப்படின்னு. கருப்பு நீ போய் தமிழ வர சொல்லு அப்படின்னு ஃபோன் போட்டு தமிழ வந்து ஹோட்டல்ல வேலை பார்த்துருக்கும்போது கூப்பிட்டு வந்துருந்தாங்க. கூப்பிட்டு வந்தோனே ராஜாங்கம் சொல்றாங்க. தமிழே நீ வந்து இந்த வீட்டுக்கு எத்தனையோ விஷயம் நல்லது பண்ணியிருக்கப்பா. இப்ப தன்னாசி வீட்ல இல்ல. இந்த வீட்ல எல்லாத்தையும் நீனே கணக்கு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கணக்கெல்லாம் பார்த்துட்டு மாசம் சம்பளம் வாங்கிக்கோ. நீ சும்மா வேலை பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு ராஜாங்கம். இதை கேட்டவனி தமிழுக்கு கொஞ்சம் யோசிச்சுட்டு டக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பரவாயில்ல மாமா, நான் உங்க கூட இங்கே இருந்து வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் சந்தோஷமா இருக்கு. இங்கே சாவுத்திரிக்கும் நம்ம தாமரைக்கும் வயிறு எரியுது. இங்கே சேதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்கே சேது கூட அங்கே ஒரு பொண்ணு சுற்றிக்கிட்டு வரக்கூடிய பொண்ணு சேது மேலே ஆசைப்படுது. ஆனால் நம்ம தமிழோட தங்கச்சி வந்து இதை பார்த்துக்கிட்டு என் மாமாவை வந்து நீ டச் பண்ணவோ வைக்கவோ செய்யாத அப்படின்னு சொல்கிறாங்க. இதை போய் அவங்க வந்து தமிழுக்கு தெரியாமல் போய் யார்கிட்ட சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரிகிட்ட போய் சொல்கிறாங்க. நான் சேது மாமாவை வந்து விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லவும் ஈஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே ராஜாங்கம் வந்து தமிழையும் நம்ம சேதியும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் ஆசைப்படுறாங்க. ஆனால் இப்போ ஈஸ்வரி வந்து எப்படியாவது தமிழும் சேதும் பிரிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிடுது. இவளை வச்சு பிரிச்சிடலாம் அப்படின்னு பிளான் போடுறாங்க. அப்போ வந்து இந்த வீட்டில் இருக்க முடியும் போது நம்ம சேது வந்து எக்ஸசைஸ் பண்ணுற போது மாமா நான் உங்களை தொடலாமா அப்படின்னு சொல்லும் போது தொட்டு பேசுகிறாங்க. அது மாமா அவங்க கூட ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு செல்ஃபி எடுக்கிறாரு. இதை கொண்டு போய் நம்ம ஈஸ்வரிகிட்ட காட்டுறாங்க. இதை வச்சே இது ஒரு பிரச்சனை ஆக்குதம் பாருடி. தமிழை எப்படியாவது இந்த பிரச்சனையை ஆக்கி தமிழை இந்த வீட்டை விட்டு துரத்துறதண்டி அப்படின்னு ஈஸ்வரியும் நினைக்கிறாங்க மனசில். இப்போ சேது வந்து என்ன சொல்கிறாருன்னா, மாமா இந்த மாமான்னு யாரை கூப்பிட்றாங்கன்னா கருப்பனை கூப்பிட்டு நீ எப்படியாவது தமிழ் ஹோட்டல்லேருந்து வெளியே போகிறத எப்படியோ நிப்பாட்டிட்டா. இம்மளை வீட்டில் என்ன வேலை செய்ய சொன்னாலும் தமிழை வேலை பார்க்காம பார்த்துக்கிட்டது உன் பொறுப்பு அப்படின்னு கருப்பன்ட்ட சொல்கிறாரு நம்ம சேது. இதை கேட்டோன்னே மாப்பிள்ள நீ எதுவும் கவலைப்படாத, எல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்தடுத்த எபிசோட் இப்படி தான் நண்பர்களே போகும்.